Hi students, நம்ம வந்துட்டு 5th chapter magnetism and electromagnetism அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் magnetic effect of current and current carrying conductorsலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி force on a current carrying conductors பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா force on parallel current carrying conductors தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 56 இருக்குது. We have seen that current carrying conductor has a magnetic field around it. நம்ம பார்த்தோம் ஒரு கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகிற கண்டக்டர்ஸ் கொண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதை சுற்றி. If we place another current carrying conductor parallel to the first one, the second conductor will experience a force due to the magnetic field of the first conductor. Suppose நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டக்டர் ஒரு கரண்ட் கேரியிங் ஒரு கண்டக்டர் கேரியிங் கரண்ட்டுக்கு வந்துட்டு பேரலாக வந்துட்டு இன்னொரு கண்டக்டரை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டர் வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எதனால் அப்படின்னா டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஃபஸ்ட்டு கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனால செகண்ட் கண்டக்டர் வந்துட்டு ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சிமிலர்லி the first conductor will experience a force due to the magnetic field of the second conductor. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்டக்டரும் வந்துட்டு ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா செகண்ட் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். These two forces will be equal in magnitude and opposite in direction. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்துட்டு மேக்னிடியூடில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷனில் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. Using Fleming's left hand rule, we can find that the direction of force on each wire would be towards each other when the current in both of them are flowing in the same direction. அதாவது வந்துட்டு நம்ம Fleming left hand rule யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can find the direction of force on each wire. அதாவது ரெண்டு ஒயரில் போகக்கூடிய அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். would be towards each other when the current in both of them flowing are in same direction. அப்படி எப்படி ஃப்ளோ ஆகும்போது அந்த ரெண்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம அந்த கரண்ட்டோட என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. That is, the wires would experience a attractive force. அதாவது வந்துட்டு ஒயர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். However, if the direction of the flow of current is in opposite direction, suppose அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா then the force on each of the wire will be in opposite direction. ஸோ அப்படி அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஒயரில் இருக்கக்கூடிய ஈச் ஒயரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆன் parallel current carrying conductor. நெக்ஸ்ட் பாருங்க, கனெக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படின்னா பிஃபோர் 18th century people thought that magnetism and electricity were separate subjects of study. ஸோ வந்துட்டு 18th century வரைக்கும் people என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனித்தனி சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சாங்க. After Oersted experiment, the electricity and magnetism were united and became a single subject called electromagnetism. அதாவது இந்த ஆய்ஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசத்தையும் யுனைட் பண்ணி ஒரு சிங்கிள் சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னென்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம். அதாவது எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் அதான் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னட்டிசமாக கொண்டு வந்தாங்க. When there is a current, the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. Suppose ஒரு இடத்துல கரண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், அந்த கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு மேக்னெட் மாதிரியே பிஹேவ் பண்ணும். You may now wonder how was it possible for a lodestone to behave like a magnet when there was no current passing through it. நீங்கள் இப்போ வந்துட்டு ஒண்டர் ஆகலாம், எப்படி வந்துட்டு அந்த லோட்ஸ்டோன் வந்துட்டு மேக்னெட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும், கரண்ட்டே பாஸ் ஆகாது அப்போ அப்படின்னா only in the 20th century we understand that
magnetic properties arises due to the motion of electrons in the lodestone. அதாவது வந்துட்டு நம்ம 20th centuryல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த லோட்ஸ்டோனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோட்ஸ்டோனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட மோஷன்னால தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். In the circuit, the electrons flow from the negative of the battery to the positive of the battery and constitute a current. ஒரு நார்மலான ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் இருந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரிக்கு மூவ் ஆகும்போது அங்கே கரண்ட் வந்துட்டு வருது. As a result, it produces magnetic field. ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். In natural magnets and artificial magnets that we buy in shops, the electrons move around the nucleus constitute a current. ஸோ அதாவது நம்ம நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ஆகட்டும் அதை நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்து எதை சுற்றி மூவ் ஆகும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது கரண்ட் வந்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. கரண்ட் which leads to magnetic property. ஸோ அது வந்துட்டு ரிவால்வ் ஆகும்போது அதாவது நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகும்போது நமக்கு கரண்ட் வருது, அதனால தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வருது அப்படிங்கிறாங்க. Here every orbiting electron in its own orbit is like a current carrying loop. இங்கே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட் அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஆர்பிட் அதை சுற்றிகிட்டே இருக்குது, ஒரு ஆர்பிட்டில் வந்துட்டு சுற்றிகிட்டே இருக்குது. இது எப்படி இருக்குன்னா கரண்ட் கேரிங் லூப் மாதிரி இருக்குது. Even though in all materials electron orbit around the nucleus only for the special type of material called magnetic material. அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் தோ எல்லா மெட்டீரியல் எலக்ட்ரான்ஸ்லேயும் வந்துட்டு ஆர்பிட் வந்துட்டு சுற்றிகிட்டே இருக்குது அந்த நியூக்ளியஸை சுற்றி, ஆனால் சர்டைன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் இருக்குது. அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். The motion of electrons around the nucleus gets added up and as a result we have permanent magnetic field. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸோட மோஷன் அதாவது இந்த நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட மோஷன்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பெர்மனண்ட்டான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் மோட்டார். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எலக்ட்ரிக் மோட்டார். ஏன் எலக்ட்ரிக் மோட்டார் இஸ் எ டிவைஸ் which converts electrical energy into a mechanical energy. ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது டிவைஸு. அது என்ன கன்வெர்ட் பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் ஆர் க்ரூஷியல் இன் மாடர்ன் லைஃப். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட மாடர்ன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. தே ஆர் யூஸ்ட் இன் வாட்டர் பம்ப், ஃபேன், வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர், கிரைண்டர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் தான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனு, வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர், வாட்டர் பம்ப் இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் மோட்டாரை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. We have already seen that when electric current is passed through a conductor placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு பாஸ் ஆகிட்டுருக்கோ ஒரு கண்டக்டர் அதாவது when electric current is passed through a conductor அதாவது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகிட்டுருக்கோ ஒரு கண்டக்டரில் அதை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே வைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த கண்டக்டர் மேலே ஆக்ட் ஆகி அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு அந்த கண்டக்டரை மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். This is harnessed to the construct an electric motor. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் மோட்டாரை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. To understand how electric motor works, we need to understand how a current carrying coil experiences a turning effect when placed inside a permanent magnetic field. அதாவது வந்துட்டு எப்படி வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி வந்துட்டு அந்த கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய காயில் வந்துட்டு அந்த டேர்னிங் எஃபெக்டை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதை வந்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணும்போது பெர்மனண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி வந்துட்டு அந்த கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த காயில் வந்துட்டு அந்த டேர்னிங் எஃபெக்டை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க.
in figure 5.12, so இதான் பார்த்துக்கோங்க 5.12, a simple coil is placed inside the two poles of the magnet. ஸோ சிம்பிளான காயில் வந்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மேக்னெட்டுக்கு நடுவில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. Now look at the current carrying conductor segment AB. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா current carrying conductor அதாவது A and B பார்த்தீங்க அப்படின்னா the direction of the current is towards B. ஸோ அப்படி பார்க்கும்போது direction of current பாருங்கள், arrow mark பாருங்கள், இது எப்படி இருக்குது, towards Bயை நோக்கி தான் அந்த current வந்துட்டு போயிட்டுருக்கு. whereas in conductor segment CD in the opposite direction. ஸோ CDயில் பார்த்தீங்கன்னா opposite direction, ABயில் பார்த்தீங்கன்னா current வந்து இந்த directionல போகுது, CDயில் பார்த்தீங்கன்னா current வந்துட்டு இந்த directionல வருது, ஆப்போசிட்டாக இருக்கா. as the current flowing in opposite direction in the segments AB and CD, the direction of the motion of the segments would be opposite அதாவது வந்துட்டு opposite direction according to the Fleming's left hand rule. ஸோ Fleming left hand rule மூலிமா அதாவது கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுது, AB and CDயில் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ the direction of motion of segments would be opposite direction. ஸோ அந்த செக்மெண்ட் அதாவது வந்துட்டு அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அந்த மூவ் ஆகக்கூடிய செக்மெண்ட்ஸும் வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எதுபடி அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி. when two ends of the coil experience a force in opposite direction they rotate. அதாவது ரெண்டு காயிலும் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த காயில் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். if the current flow is along the line ABCD, suppose இப்போ அந்த current flow வந்துட்டு ABCD, ஏலேருந்து B, Bலேருந்து C, Cலேருந்து Dக்கு போகுது அப்படின்னா then the coil will rotate in clockwise direction. ஃபஸ்ட்டு அந்த காயில் எப்படி, ஃபஸ்ட்டு கரண்ட் வந்துட்டு A to B, B to C, C to D இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த காயில் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் ஃபஸ்ட் அப்படின்னா clockwise டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆன்டி clockwise டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். if we want to make the coil rotate in any one of the directions say clockwise, then the direction of the current should be along ABCD in the first of the rotation and along DCBA in the second half of the rotation. Suppose நமக்கு வந்துட்டு அந்த கரண்ட்டோட டைரக்ஷன், அந்த காயில் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ABCDயில் வந்துட்டு அந்த ரூட்டில் வந்துட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஆன்டி கிளாக்வைஸ்னால் D to C, C to B, B to A. ஸோ இந்த இதில் வந்துட்டு அந்த கரண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காயில் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஸ்மால் டிவைஸ் கால்டு ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டர் இஸ் யூஸ்டு. ஸோ வந்துட்டு இந்த கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டிவைஸோட பேர். when the gap in the split ring commutator is aligned with the terminals X and Y, there is no flow of current in the coil. அந்த கேப் அதாவது X and Yக்கு இருக்கக்கூடிய கேப்பில் வந்துட்டு அதாவது எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்துட்டு அந்த ஸ்பிளிட்ரிங் கம்யூட்டேட்டர் அந்த டிவைஸை வந்துட்டு நம்ம அலைன் பண்ணும்போது அங்கே வந்துட்டு அந்த கரண்ட்டோட ஃப்ளோ இருக்குது, அந்த காயிலில் வந்துட்டு அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்துட்டு இருக்காது. பட் as the coil is moving it continues to move forward, bringing one of the split ring commutator in contact with the carbon brushes X and Y. அதாவது வந்துட்டு சப்போஸ் நம்ம வந்துட்டு அந்த காயில் வந்துட்டு இப்போ மூவ் ஆகிட்டே இருக்குது, இட் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்டில் தான் அந்த காயில் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அது என்ன கொண்டு வரும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர் இன் கான்டாக்ட் வித் த கார்பன் ப்ரஷஸ். ஸோ இதான் வந்துட்டு கார்பன் ப்ரஷஸ் பாருங்கள், இதான் வந்துட்டு கார்பன் ப்ரஷஸ். ஸோ அந்த கார்பன் ப்ரஷஸுக்கு கான்டாக்டாக அதை வந்துட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. The reversing of the current is repeated at each half rotation, giving rise to continuous rotation of the coil. அதாவது வந்துட்டு ரிவர்ஸ், அந்த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறது மூலிமா எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷனுக்கு அந்த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன கொண்டு வரலாம், ஒரு அந்த காயிலோட கண்டினியூஸ் ரொட்டேஷன் வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு காயில். ஸோ இது பாருங்க, இதான் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ இது கார்பன் ப்ரஷ், இதான் வந்துட்டு அந்த கம்யூட்டேட்டர் டிவைஸு.
இது வந்துட்டு பெர்மனன்ட் மேக்னெட், இதுவும் பெர்மனன்ட் மேக்னெட், இது வந்துட்டு கார்பன் ப்ரஷ். ஸோ அப்படி கொண்டு வரது மூலிமா எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷனுக்கு வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்துட்டு அந்த காயிலோட ரொட்டேஷனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறாங்க. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த காயில் கேன் பி இன்க்ரீஸ். அதாவது அந்த காயிலோட ரொட்டேஷன் ஸ்பீடை வந்துட்டு நம்மளால் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா 4 வேஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் இன் த காயில். அந்த காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஸ்ட்ரென்த், அதாவது இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் இன் த காயில். அந்த காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அந்த காயிலோட ரொட்டேஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில். ஸோ அந்த காயிலை வந்துட்டு அந்த காயிலோட டேர்ன்ஸ், அதாவது திரும்பக்கூடிய டேர்ன்ஸோ அந்த நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த காயில். அந்த காயிலோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் அந்த காயிலோட ரொட்டேஷனோட ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் நம்மளால் அந்த காயிலோட ரொட்டேஷனோட ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ வந்துட்டு இதுக்கு நீங்கள் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் எழுதும்போது இந்த ரெண்டு டயக்ராமே ரொம்ப அவசியம். அதாவது வந்துட்டு இந்த டயக்ராம் அண்ட் இந்த டயக்ராம். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிளாஸில் நம்ம இந்த எலக்ட்ரிக் மோட்டாரோட ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எலக்ட்ரிக் மோட்டார் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். இதை 2-3 தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். டயக்ராம் வச்சு படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் அப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் என்கிட்ட கேளுங்க, நான் எகெயின் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.